வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 நாள்ல முதல் கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கவிருக்கிறாங்க. நவம்பர் 6ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவும், நவம்பர் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும், நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவிருக்கிறது. கடைசி நேர ட்ரெண்ட் எப்படி இருக்கிறது? ஏன்னா முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு அப்புறமா 6ஆம் தேதிக்கு அப்புறமா அண்ட் 2வது கட்ட வாக்குப்பதிவு முடியிற வரைக்கும் 11ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த நடுவுல வந்துட்டு புதுசா எந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளிவராது. ஸோ அதற்கு அப்புறமா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வரும். ஸோ இப்போ லேட்டஸ்டான ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில இந்த வீடியோல நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள் லேட்டஸ்டான ட்ரெண்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பீகாரை பொறுத்த மட்டும் என்டிஏ, மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்திய அலையன்ஸ் அண்ட் ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியா இருக்குது. 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நாம போல் டிராக்கரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். இவர்களுடைய கருத்து கணிப்பு ஆகஸ்ட் 14 இருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்காங்க. இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் அப்படின்றது 1,65,689. சோ வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா என்டிஏ 43, இந்திய அலையன்ஸ் மகா கட்பந்தன் 44% வாக்குகள், பிரசாந்த் கிஷோர் 9% வாக்குகள், மற்றவர்கள் 4% வாக்குகள். இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 111 இருந்து 115, மகா கட்பந்தன் 118 இருந்து 127, பிரசாந்த் கிஷோர் 4 இருந்து 7, மற்றவர்கள் 6. சோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ மெஜாரிட்டியை பெறவில்லை. அதே நேரத்துல மகா கட்பந்தன் மேக்சிமம் சீட் பிடித்தார்கள் 127, அப்போ மெஜாரிட்டியை கடக்கிறார்கள். மினிமம் சீட்னு பார்த்தோம்னா 118, மெஜாரிட்டியை பிடிக்கவில்லை. சோ போல் டிராக்கரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மகா கட்பந்தன் இந்திய அலையன்ஸினுடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.